கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன அவங்க கூட பேசலாம், உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய குடும்பங்கள் அது 1 2ன்னு சொல்ல முடியாது. நிறைய குடும்பங்கள், எல்லா குடும்பத்துலேயுமே நிறைய காரியங்கள் நல்லது இருக்கும். குழந்தைங்கள் இருப்பாங்க, நல்ல கணவன் இருப்பாங்க, நல்ல மனைவி இருப்பாங்க, சொந்த வீடு இருக்கும், சொந்த பிஸ்னஸ் இருக்கும், எல்லாமே நிறைய இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று பற்றாக்குறையாக இருக்கும். ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒன்று இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ நிறைய 90% இருக்கும். அதை பற்றி அவங்க பெருமையாக வெளியே எங்கேயும் சொல்லிக்க மாட்டாங்க. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இல்லாமல் ஒரு 10% இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும்தான் அவங்க மனசில் பதிய வச்சுக்குவாங்க. அதையவே நினச்சி அவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டும் பகலும் கவலைப்பட்டே இருப்பாங்க. இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இருக்கிறது நிறைய இருக்குது, 90% இருக்குது. நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது. ஏதோ ஒன்று ஒரு பற்றாக்குறை இருக்குது, ஒரு சில காரியங்கள் அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா, அந்த தேவை இருக்க காரியம் அவங்களுக்கு நடக்கலை அப்படின்னா அவங்க அதை நினச்சி தான் ரொம்ப கவலைப்படுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ நீங்கள் இறைவன் ஒருவேளை மனுஷங்கிட்ட போய் அதுக்காக உதவி கேட்பாங்க, அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுவாங்க. ஆனால் இறைவன் சொல்கிறாரு, எந்த இடம் நம்மளுக்கு கேப்பாக இருக்குதோ, இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சொல்லுவாங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு சொல்லி. இப்போ அது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு லைன் இருக்குது நம்ம வாழ்க்கை பயணம் அப்படின்னா, அதில் ஒரு கேப் இருக்குது, அங்கே நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அந்த இடத்துல பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தை இறைவனே நிரப்புறாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ இருக்கிறதுல சந்தோஷமாயிரு, இல்லாத இடத்துக்கு நானே வரேன், அங்கே நானே உனக்கு அந்த இடத்தையும் சரி பண்ணி அதையும் உனக்கு ஃபுல் பண்ணி தரேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இறைவன் வர்றதுக்கு சும்மா எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இறைவன் வந்துட முடியாது, எல்லாருக்கும் இந்த உதவியும் அவர் செய்திட முடியாது. அவர் சில கட்டளைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இறைவன் எல்லோருமே ஒரு சில காரியங்களை நம்மள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த காரியங்கள் இருந்தால் மட்டும்தான் நான் உன்னுடைய வீட்டுக்குள்ளே என்னால் வர முடியும், உன்னுடைய தேவையை சந்திக்க முடியும், உன்னுடைய இடத்த நான் பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்வார். இப்போ நீ யோசனை பண்ணுங்களேன், ஒரு விஐபி வராரு நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நம்ம எப்படி தரத்தில் தாழ்ந்திருந்தால் கூட நம்ம அவர் வராரு அப்படிங்கிறதுக்காக நிறைய காரியங்களை முன்னேற்பாடாக செய்து வைப்போம். ஒருவேளை நம்மகிட்ட உட்கார்றதுக்கு சேர் இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கி வைப்போம். ஒருவேளை பால் வாங்க கூட காசுறாத ஒரு நிலைமையில் இருப்போம்னா உடனே எங்கேயாவது கடனாவது வாங்கி பால் வாங்கி அவருக்கு ஒரு ஹார்லிக்ஸ் ஏற்பாடு பண்ணி இப்படி எல்லாம் அவரை கனப்படுத்துறதுக்கு, அந்த விஐபியை கனப்படுத்துறதுக்காக நம்மகிட்ட இருக்கிற சக்தியெல்லாம் உபயோகித்து அவரை நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம். அப்போ தான் அவர் வருவார், அவர் நம்மளுடைய தேவைகள் என்னன்னு கேட்டு நம்மளோட அன்பை பரிமாறிக்கொள்றதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். அதை போல தான் இறைவன் வரணும், இறைவன் உங்ககிட்ட இருக்கிற கேப்பை ஃபுல் பண்ணணும், உங்கள் கோடிட்ட இடத்தை அவர் நிரப்பணும் அப்படின்னா அவர் சில காரியங்களை நம்மளுக்கு நியமிச்சிருக்கிறாரு. அந்த காரியங்கள் எல்லோருக்குமே தெரியும். நான் ஸ்பெஷலாக இதை உங்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எல்லோருக்குமே தெரியும், இறைவன் உள்ள நம்ம கூட இருக்கணும், இறைவன் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும், இறைவனை நம்ம பார்க்கணும், இறைவன் நம்மோட பேசணும் அப்படின்னா ஒரு சில காரியங்கள் அவர் நியமிச்சிருக்கிறாருங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சும் என்ன சொல்கிறோம், தெரியாதது போல் இருப்போம். நம்ம தெரிஞ்சும் அதில் ஒரு அஜாக்கிரதையாகவும் இருப்போம். அப்படி இல்லாமல் இறைவன் இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன தேவை, ஒரு பெண்டிங் இருக்குது, ஒரு கேப் இருக்குது அப்படின்னா அதை ஃபில் பண்ணி இந்த பூமியில் நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக, அதாவது ஒரு சினிமா பாடலில் பாடுவாங்க, அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சொல்லி. அதை போல தான் பைபிளும் சொல்லுது, பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லுது. அதை போல தான் இறைவன் இயேசு கூட நம்ம எல்லா காரியத்திலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். ஆனால் ஒரு சில காரியங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனால் அதை இறைவன் நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நிறைய காரியங்கள் அவர் எதிர்பார்த்தது அங்கே இல்லை. அதனால் இன்றைக்கி இதை நீங்கள் அந்த பதிவை பார்க்குறவங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, இந்த தேவை நிறைவேறினா தான் நான் முழு சந்தோஷத்தையும் அடைய முடியும் இந்த பூமியில் அப்படின்னு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா இறைவன் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சுட்டி காண்பிச்சிருக்கிறாரு.
இனிதான் காண்பிக்க போகிறாருங்கிறது இல்லை, சுட்டி காண்பிச்சிருக்கிறாரு. அந்த காரியம் உங்கள்கிட்ட ஒரு வேலை இல்லைன்னா இன்றைக்கி அதை நான் இன்னையிலேருந்து நான் இந்த காரியங்களெல்லாம் இறைவனுக்கு பிரியமான காரியங்களெல்லாம் நான் செய்துடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு முயற்சி, அந்த கேப்பை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். நீங்கள் அவர் சொல்லியிருக்கிற சரியான செயல் நீங்கள் செய்தீங்கனாலே போதும், அந்த கோடிட்ட இடத்த இறைவனே உங்களுக்கு நிறைவேற்றிடுவார். நீங்கள் இந்த பூமியில் என்ன பண்ணலாம், எப்போதும் எந்த நாளும் எந்த நிமிஷமும் எந்த வினாடியும் நீங்கள் சந்தோஷமாக அந்த பூமியில் உங்கள் குடும்பம் முழுவதும், நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் குடும்பம், ஒருவேளை கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா அப்படின்னு சகல பேருமே இந்த பூமியில் சமாதானமாக சந்தோஷமாக தங்கி இருக்கிறதுக்கு அந்த இறைவனுடைய தயவு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒருவேளை அந்த கேப்லேயே உங்கள் காலம் கடந்து போயிடாதபடி, நீங்கள் ஒருவேளை அந்த கேப்லேயே எந்த ஒரு சந்தோஷம் அனுபவிக்காமலே நீங்கள் இந்த பூமி விட்டு போயிடக்கூடாது. அதனால் நீங்கள் எப்படியாவது இறைவனுக்கு பிடிச்ச காரியத்தை செய்யுங்க. நீங்கள் தேவைப்படுற காரியங்களை அவற்றிருந்து வாங்கிக்கங்க. அவர் தயாராக நிற்கிறாரு, அவர் உங்கள் வாசப்படியிலே நிற்கிறாரு, வரதுக்கு தயாராக. அதுக்கு அவர் எதிர்பார்க்குற காரியங்களை நீங்கள் செய்திருங்க. நிச்சயமாக அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்கள் இந்த பூமியில் என்ன சொல்கிறது, சந்தோஷமாக சமாதானமாக சீரும் சிறப்புமாக இருக்க அந்த இறைவன் உதவி செய்வார். இந்த வீடியோவை பார்த்துருக்குறீங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நான் வீடியோ போடும்போது அதை பாருங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஏதோ பொழுதுபோக்குக்காக இது அல்ல, இது ஒரு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கு, நீங்கள் இந்த பூமியில் சமாதானமாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும். அதனால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டுமாக கூட உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்ன சொல்கிறது, அடுத்த வீடியோ சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறதுக்கு அந்த இறைவனுடைய உதவி தொடர்ந்து எனக்கு கிடைக்கட்டும். அதை கேட்குறதுக்கும் உங்களுக்கு இறைவனுடைய உதவி கிடைக்கட்டும். சரியா? பாய். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம். பாய்.